மரபார்ந்த உணவு வகைகளையும் பற்றியும் எடுத்தையுவதற்காக உணவே மருந்து என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஐயாவுடைய புத்தகத்தை உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருந்தமிழ் மருத்துவம் 500, நலம் தரும் நாட்டு மருத்துவம் 400 என்ற 2 புத்தகங்கள் இன்றைக்கு வெளியில் சந்தையில் விற்பனையில் உச்சத்தை கொண்டிருக்கின்றன என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் உரையாடல் மூலமாக உங்களுக்கு உரையாடித்து இருக்கிறார்கள். தமிழே உனக்கு முதல் வணக்கம், தமிழே உனக்கு முதல் வணக்கம், உடை வணங்காது என் வாழ்வில் எது மணக்கும், அமுதே சுவைக்கும் அது கசக்கும், அமுதே சுவைக்கும் அது கசக்கும், தமிழகத்தால் நினைத்தால் உலகி இனிக்கும், தமிழே உனக்கு முதல் வணக்கம், முதல் வணக்கம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, 2016 இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளுக்கும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடன் நீங்களும் எனக்கு மிகச்சிறந்த அறிவுரைகள் வழங்கியிருக்கிறீர்கள். பயன் பெற்றிருக்கிறீர்களா என்று பார்த்தால் தெரியவில்லை. உங்களால் நான் 90 விழுக்காடு பயன்பெற்றிருக்கிறேன். உங்களால் கற்றுக்கொண்ட செய்தியை 8 கவிதைகளாக எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாது, உங்களால் திருட்டு தெரியாது. உங்களுக்கு செய்தி எப்படி என்று பார்த்தால், சென்ற ஆண்டு எழுதுகிறேன், வந்தவர்களாக கைவிட்டுருக்கேன். சென்ற ஆண்டு வந்து கைவிட்டுருக்கேன். பரவாயில்ல இருக்கேன். 150 பேர் சென்ற ஆண்டு வந்தவங்க. அதனுடைய போட்ட விதைகள் எங்கேயும் முடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். சென்ற ஆண்டு உடைகளில் நாம் பேசப்பட்டோம். உணவு கொடுத்திருக்கிற தலைப்பு வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள், எதிராக விருதுநகர் சித்தவீர் சங்க பொறுப்பாளர்கள், என்னுடன் பகிர்ந்த தமிழ் பண்பாட்டு சங்கம் ரவி, நம்முடைய இயக்குநர்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ் மாநில சித்த மருத்துவ சங்கம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அதேவேளை இந்த வாய்ப்பளித்த இந்த மதுரை தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றிய சார்பாகவும் நன்றி தெரிவித்து, எல்லா அருந்தமிழ் மருத்துவ அறிவுரை ஒரு பாடல் எழுதிக்கலாம். மூளைக்கு வல்லாரை நடனம் எழுதணும். ஏன்னா 1/2 மணி நேரம் எடுத்து நடனம் எழுதணும். சுருக்க வார்த்தை தமிழ்ல மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. மூளைக்கு வல்லாரை கவிதை உலகம் 4 வரி. மூளைக்கு வல்லாரை முடி வளர நீலி நெல்லி, ஈழைக்கு முசுமுசுக்கை, ஈழைக்கு முசுமுசுக்கை தெரியல, ஈழைக்கு முசுமுசுக்கை, இல்லைன்னா சளி, எலும்புக்கு இளம் புரண்டை. ஒரு பாடல் 4 வரியாச்சு. 4 வரி கீழே இருக்கிறேன். பல்லுக்கு வேளாளன், பல்லுக்கு வேளாளன், வேளமரம் ஆலமரம், பல்லுக்கு வேளாளன். பசிக்கு சீரகம் இஞ்சி, பசிக்கு சீரகம் இஞ்சி. கீழே கல்லீரலுக்கு கரிசாலை, கல்லீரலுக்கு கரிசாலை. காமாலைக்கு கீழாநல்லி, காமாலை கல்லீரலுக்கு கரிசாலை, கரிசலாங்கண்ணி கரிசாலை. காமாலைக்கு கீழாநல்லி. 4 வரி வரும். அடங்க எழுதுங்க. அது கீழே கண்ணுக்கு நந்தியாவட்டை, கண்ணுக்கு நந்தியாவட்டை. எதிர நேத்திரம் ஒண்ணு போட்டுங்க. எதிர நந்தியாவட்டை பக்கத்தில் நேத்திரம் போட்டு, அது பேர் நேத்திரம் போட்டு எதிர எழுதிக்கங்க. பாடல் வராது. காதுக்கு சுக்கு மல்,
காதுக்கு சுக்கு மருது. தொண்டைக்கு அக்கரகாரம், தொண்டைக்கு அக்கரகாரம். தோலுக்கு அருகு வேம்பு, தோலுக்கு அருகு வேம்பு. நால்வரி. அதுக்கு நரம்புக்கு அமுக்கரா கிழங்கு, நரம்புக்கு அமுக்கரா, அமுக்கரா கிழங்கு. நாசிக்கு நொச்சி தும்பை, நாசிக்கு மூக்கு. உரத்திற்கு முருங்கை பூ, அதுக்கு உரத்திற்கு டானிக், உரத்திற்கு முருங்கை பூ. ஊதலுக்கு நீர் முள்ளி, ஊதலுக்கு முகவேந்து வயிறு போறதுக்கு நீர் முள்ளி. முகத்திற்கு அது அந்த 4 வரி முடிஞ்சு போச்சு. முகத்திற்கு சந்தனை, வேற பாடல். முகத்திற்கு சந்திரனை, சேடலாயில். மூட்டுக்கு முடக்கருத்தா, மூட்டுக்கு முடக்கருத்தா. அகத்திற்கு மருதம்பட்டை, ஆண்மைக்கு பூனை காலி. உடலுக்கு எண்ணெய், உடலுக்கு எண்ணெய், எண்ணெய் எண்ணெய். உணர்ச்சிக்கு நிலப்பனங்கிழங்கு, உணர்ச்சிக்கு நிலப்பனங்கிழங்கு. குடலுக்கு ஆமணக்கு, குடலுக்கு ஆமணக்கு, குடலுக்கு ஆமணக்கு. கொழுப்பிற்கு வெண்பூண்டு, கொழுப்பிற்கு வெண்பூண்டு. வேகமான கொஞ்சம் குறைச்சிக்கலாம், முடிவுனா கொஞ்சம் சொல்றேன் இல்லையா? வேகம்னா திருப்பி கரு. அதாவது உடலுக்கு எள்ளெண்ணெய், உணர்ச்சிக்கு நிலப்பனை, குடலுக்கு ஆமணக்கு, கொழுப்பிற்கு வெண்பூண்டு. கருவிற்கு அசோகப்பட்டை, கருவிற்கு அசோகப்பட்டை. கலைப்பிற்கு சீர்திருப்பு, கலைப்பிற்கு கலைப்பு, கலைப்பு கலைச்சு போடும். சோர்வு, சரிங்களா? சரிப்பா. கலைப்பிற்கு சீந்தில் உப்பு, சீந்தில் உப்பு. அது கடையில் கேட்டா கொடுப்பாங்க இல்லையா? சீந்தில் பொடி. கலைப்பிற்கு சீந்தில் உப்பு. குருதிக்கு வெந்தயம், குருதி, குருதினா என்ன? அது அதிகமா ஒரு நிமிஷம் அப்படிங்க. இது வந்து பெரிய சொல்ல வர குருதியில வந்து சுகர் பேஷண்ட்னா பெரும்பாலும் சக்கரை நோய் வெந்தயம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் பண்ணுது. நிறைய பேர் வெந்தயம் சாப்பிட்றாங்க. வெந்தயத்தினுடைய இருக்கிற உள்ள இருக்கிற அந்த தன்மை என்னன்னா ரத்தத்தை, அடர்த்தியான ரத்தத்தை தண்ணியாக்கிடும். முதல்ல ஹெச்பி அளவை நீர்த்துவமாக்கிடும். பிளாஸ்மாவை வறட்சியை அதிகமாக சாப்பிடும். அதே மாதிரி சர்க்கரையுடைய அளவை குறைக்கின்ற பேர்ல உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸும் கலோரியும் கரைச்சி எடுத்துரும். நிறைய பேர் வெந்தயம் சக்கரை நோய்க்கு சாப்பிட்டு இடைச்சி போய் நெருக்கி எலும்பு தூரமா இருக்காங்க. ஊடகங்கள் வருது, அதை சரியா பயன்படுத்திக்க வேண்டாம், அளவு குறைச்சிங்க. ஒரு மருத்துவரை, ஒரு ஆங்கில மருத்துவர், தமிழ் மருத்துவர் பார்த்து சந்திச்சு அது ஏன்னா வெந்தயம் வந்து குருதியினுடைய அளவை குறைச்சிடும். சரியாமா? அடுத்தது போல என்ன? குருதிக்கு வெந்தயம், குரலுக்கு தேன் மிளகு. 4 வரி வரணும். நான் திருப்பி கேட்பேன், நான் கட்டாயமா கேட்பேன், ஏதாவது பாடல். குரலுக்கு தேன் மிளகே, தேன் மிளகே. அடுத்தது விந்திற்கு ஓடுதல், விந்திற்கு ஓடுதல் தாமரை. வெள்ளைக்கு கற்றாழை, வெள்ளைக்கு கற்றாழை. சிந்தைக்கு தாமரைப்பூ, சிந்தைக்கு தாமரைப்பூ. சிறுநீர் கல்லுக்கு சிறுகன் பீலை, கிட்னி ஸ்டோன். சிறுநீர் கல்லுக்கு சிறுகன் பீலை. அடுத்த பாடல் கக்குவானுக்கு வசம்புத்தூள், கக்குவானுக்கு வசம்புத்தூள். காய்ச்சலுக்கு நிலவேம்பு, காய்ச்சலுக்கு நிலவேம்பு. ஒரு செய்தி, இந்தியாவில் உலக அளவில் டெங்கு காய்ச்சல், மலேரியா, சிக்கன் குனியா, பன்றி காய்ச்சலுக்கு ஒரு 3-5 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில்
90 விழுக்காடு புதிதாக மருந்தில்லை, இருந்த மருந்து சேர்ந்தான். ஆனால் நிலவேம்பு குடிநீரை கொடுத்து இந்த 8, 9, 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வெறும் 150 பேர் மட்டும் பாதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டதில் நம் தமிழர் மருந்தான சங்க இலக்கியங்களில் இருந்து கண்டுபிடித்த மருந்தான நிலவேம்பு குடிநீர் மட்டுமே டெங்கு காய்ச்சல், வண்டி காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா மொத்தத்தை சேர்த்து ஓடப்பட ஒரே ஒரு தமிழ் மருந்து நிலவேம்பு கஷாயம். வேற மருந்து இல்லையா? நிலத்தன உண்மையா இல்லையா? கை தட்டலாமே. என்ன காரணம்? இது அரசு அறிக்கை. நம்ம முதல் மார்க் தட்டிக்கலாம். இப்ப மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம சித்தர்கள், தமிழ் மருத்துவ அறிஞர்கள் கிட்டத்தட்ட 2000 மண் தோன்றிய மனிதர்கள் தோன்றிய உணவு கண்டுபிடிச்சாங்க பாருங்க முதல்ல. அதன் பிறகு ஒவ்வொன்றாக அவர்களே உண்டு கணித்து தூக்கி சரிப்படுத்தி வைத்துக் கொண்ட கண்ட மருந்துகளில் மனிதன் இனம் தோன்றி, அண்டங்கள் தோன்றி, ஆதவன் பிறந்து, அதில் ஒரு துளியாய் பூமிதான் விழுந்து, மண்மேடு விழுந்த வானக நிர்வான் மறைமுக ஒளியாய் காற்றுதான் எழுந்து, எரிந்த உலகிது தனிந்த பொழுதிலே விரிந்த மகள் மனைவிகள் பிரிந்து தெரிந்த மனிதர்களால் தெரிந்த அனைவரும் முதல்ல கடற்பாசி பிறந்தது, பள்ளிகள் பிறந்தது. கடவுள் படைச்சா உலக ஐயா பாவம் தெரியாது பேசுற பிறகு யாரையும் யார் படைக்கவில்லை. அண்டத்தில் இருந்து 2 அண்டங்கள் மோதிக்கொண்டு வெடித்தது. வெடித்ததில் கதிரவன் பிறந்தது. கதிரவன் எரிந்தது. கதிரவன் எரிந்து அதில் வெடித்தது. அதில் வெடித்த துளிகள் சிதறின. சிதறிய கோள்கள் ஒன்றுதான் இந்த பூமி. அது தணிந்தது. தணிவதற்கு 40-400 லட்சம் ஆண்டுகள் ஆயிற்று. அதுல நிச்சயமாக இப்போ எரிமலை குண்டுகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்த குழம்புகள் தான் அதிகமாக முதல் ஓடிய குழம்புகள் தான் தெற்கு பகுதி. அதில் இருந்த முதல் தனிந்த பகுதியிலே முதல் உயிர்கள் தோன்றின, கடற்பாசிகள் தோன்றின. அதன் பிறகுதான் மற்ற விலங்குகள் தோன்றின. அதன் பிறகுதான் நம்முடைய இனங்கள் தோன்றின, மனித இனங்கள் தோன்றின. இதை தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பகுத்தறிவில் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு இனம் தமிழினம் மட்டும்தான். ஏனென்றால் பெற்றோரே பெருந்தெய்வம், முன்னோரே முதற்கடவுள், மற்ற மாய கடவுள்களை தமிழினம் ஏற்றுக்கொள்வதே இல்லை, ஏற்றுக்கொண்டதும் இல்லை. பெற்றவன் தான் முன்னோர். அதற்காக தான் நடுகள் வழிபாடை கொண்டு வந்தார்கள். ஏன் ஒப்புடுறேன்னா என்ன சொல்லுவோம்? கடைசியில் என்ன சொல்லியிருந்தோம்? கக்குவானுக்கு வசம்புத்தூள், காய்ச்சலுக்கு நிலவேம்பு, அதுதான் கொண்டு வந்தது. எனவே நீங்க யாரும் இல்லை. இந்த உலக தோற்றத்தின் முதல் குடி மரபணு என்ன தோட்டம் பார்த்தா அப்படியே இருக்கும். மற்ற வடக்கு பக்கத்தில் கலப்பு வந்துட்டு இருக்கோம். 90 விழுக்காடு இந்த உலகத்தின் மரபணில் ஆய்வு செய்து பார்த்தால் தென்னாப்பிரிக்காவும் இந்த தெற்கு தமிழகம் அதே மரபோடு இருக்கும். ஏன்னா கண்டங்கள் உடைந்து நம்முடைய லெபரு கண்ட பிரிகின்ற போது தென்னாப்பிரிக்கா பிரிஞ்சிருக்கு. இமயமலையில் அடிவாரத்தில் தோண்டி எடுத்தார்கள். கிட்டத்தட்ட 8 அடி மீன் கடலில் இருந்து மீன் துண்டு இருந்தது. அங்க எப்படி போச்சு கடல் பார்த்தாக்கா, ஏற்கனவே இமயமலை கடல் அடியில் இருந்தது. நம்முடைய தமிழ் தேசம் 7 தங்க நாடு, 7 படை நாடு, ஆள் தென்மதுரையாய் 19 நாடுகள் நம்முடைய தமிழ் நாடுகள் தெற்பகுதியில் இருந்தது. அது கடலில் இமயமலை தாண்டி மூடி இருக்கிறது. அது ஒரே ஒரு கீழடி எடுத்துருக்கோம். பொய் நாங்களே, பொய்யெல்லாம் இல்லை. சென்றால் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிட்டு நேராக போய் கீழடி பார்வையிட்டோடனே காசு எடுத்து போச்சு. நாங்க ஏப்பூர் அமைச்சு வச்ச தமிழகத்துறையா போய் பார்வையிட்டு பார்த்த உடனே கேட்டா பணம் இருந்தாங்க. உடனே நாளைக்கு வர அமைச்சர் சொன்னோம்னா அமைச்சர் மறுநாளே அங்க போய் சென்று 60 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கப்பட்டு களம் செய்து கொண்டிருக்கிறது. நேரடியாக நம்ம பார்வை நடந்து கொண்டிருக்கிறது. 7 கிலோமீட்டர் பரப்பளவும் நீட்டளவும் 3 கிலோமீட்டர் பரப்பளவும் நம்முடைய தமிழ் நகரம் குடிக்குடி உள்ள எங்க கீழே ஒரு கல் எவ்வளவு 3/4 அடி கல் இருக்கும். நான் நேரம் பார்த்தேன். 1 அடி அகலம், 6 அடி நீளம், 3 நீளம் செங்கலை கட்டி அறுத்திருக்காங்க. யார் அறுத்தது? நாம் தமிழர்கள் அறுத்திருக்காங்க. எனவே அத்தகைய மிகச்சிறந்த தொன்மை இனத்தின் நீங்கள் மரபு குடிகள், உங்களுடைய கலை, தமிழ் கலை தெளிவா கத்துங்க. அதுதான் கத்து கொடுத்துருக்கிறேன். அடுத்தது என்னென்ன? காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயிலிறகு, கடலுக்கு கக்குவானுக்கு வசம்புத்தூள், காய்ச்சலுக்கு நிலவேம்பு, விக்கலுக்கு மயிலிறகு, வாய்ப்புண்ணிற்கு மணத்தக்காளி,
அடுத்தது நீர் கோவைக்கு சுக்கு மிளகு நீர். நீர் கோவைக்கு சுக்கு மிளகு நீர். நீரிழிவுக்கு ஆவாரை குடிநீர். நீரிழிவுக்கு தான் சுகர், நீரிழிவுக்கு ஆவாரை குடிநீர். தாராளமா குடிக்கலாம். சுகர் பேஷண்ட் யாராங்க ஆவாரம் குடிநீர்னு அரசு மொத்தம் இருக்குது, வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க. தாராளமா எந்த இதுவும் உங்களுக்கு பெருசா உங்களுக்கு தாக்காது. ஆவாரம் குடிநீர். ஆவாரம் பூ இலை பஞ்சாங்க குடின்னு சொல்லுவாங்க. மொத்தம் பஞ்சு பூ இலை காய் வேறுபட்ட மொத்தமா சமயம் வச்சு கொஞ்சம் நம்முடைய நாவல் பட்டையை சேர்த்து வச்சு குடிக்கலாம், குறைஞ்சிடும். நோய் தெரிஞ்சா மருத்துவமனை கட்டணும். அடுத்தது நீரிழிவுக்கு ஆவாரை குடிநீர். வேர்க்குருவிற்கு என்ன போடணும்? வேர்க்குருவுக்கு என்ன சொல்லுங்க? வேர்க்குருவுக்கு என்ன போடலாம்? இல்ல என்ன போடலாம் சொல்லுங்க. சரி கேட்டேன் சந்தேகம். அப்புறம் உண்மையா சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்ல, ஒரு ஆள் தூக்க கை தூக்கு, முன்பு தூக்கலாம், கை தூக்க முன்னோர்கள் வெப்படாது. நம்முடைய உணவு அத்தனையும் வியந்து மாற்றமே. உலக அளவில் சொல்லுங்க, இயற்கையோடு வாழ கற்றுக்கூட 90 விழுக்காடு இனங்களில் முதலிடமாக தமிழன் இருக்கிறார். வேர்க்குரு எப்போ வரும்? வெயில் நாள் வரும். நுங்கு எப்போ வரும்? அம்மன் நோய் எப்போ வரும்? என்னென்ன போடுறோம் அம்மன் நோய்க்கு? ஏன் போடலாம்? ஏன் வேற என்ன போடல? எவ்வளவு அறிமுகமா படிச்சிருக்காங்க பாருங்க. அம்மை நோய் எப்படி வந்து பாத்துங்க. முதல்ல இயற்கை பார்த்துங்க. மழை பெய்கிறது. தை மாதத்தில் நம்ம சுரவு மாதத்தில் அறுவடை செய்கிறோம். செய்து முடிந்தவுடன் எல்லாம் காய்கிறது. ஏரி குளங்கள் வத்துகிறேன், அங்கங்க நீர்நிலைகள் எல்லாம் வத்தி இறக்கிறது. வறட்சியால் எல்லோரும் வெப்பத்தினுடைய வெறும் அதில் உயிரிழக்கல செத்து போட சிரமம் இருக்கும். மழை பெய்கிறது. என்ன மழை? சித்திரை மழை பெய்கிறது. சித்திரை வைகாசி ஆடி 3 மாத மதைகளில் ஆங்காங்கு செத்து கிடந்த உயிரினங்களை எல்லாம் அதில் இருக்கிற அணுக்கள் மாற்றமாகி அதில் காற்றில் கலக்கிறது. காற்றில் கலந்தவுடன் ஒத்துக்கொள்ள எதிர்சக்தி உள்ளவர்களாம் தின்னோடு போவார்கள். எதிர்சக்தி பற்றாக்குறலாம் தோல் மீது படித்து மூக்கு சுவாச வழியாக போய் நரம்புகளில் பட்டு குடல் வழியாக போய் அது வெப்பத்தை ஏற்படுத்தி கொப்பனாக ஏற்படுத்திவிடும். அதுதான் அம்மை நோய். இதை தணிப்பதற்கு இப்போ என்னென்னவோ ஊசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அப்போது ஊசி மருந்து இல்லாத நம்முடைய காலத்துல இயற்கையாக வைத்து கண்டுபிடித்த மருந்து தான் எழுதிங்க. அம்மை நோய்க்கு நம்ம மருந்து போட போறோம். உங்க வீட்டுக்கு நீங்க போட்டுக்கங்க. ஒன்று மஞ்சள், கடையில் வாங்கக்கூடாது, கிழங்கு வாங்கிக்கணும். இன்னொன்று வேப்பிலை துளிரோட அந்த வெறும் சேர்த்து அதை நாமளே